தர வேண்டுமா? யோ கண்ணா, அந்த பாண்டவருக்காக தூது வந்திருக்கிறியே, அவங்க காணாம போய் எத்தனை வருஷம் ஆச்சு? 12 வனவாசம், 1 அஜ்ஞாதவாசம். அந்த 13 தூது அவருக்கு பாண்டவருக்காக தூது பறந்து வர்றது தகாது. ஆண்டு 13 அவருக்கு காடு வீடாச்சு. அப்பால் விட்டு இப்பால் அப்பால் யோகி தர வேண்டும். யார்? நானா? பாண்டவருக்கு இருக்க இடம் நான் கொடு. புரியுதா? சரி. யோ கண்ணா, நீ அச்சாமா யோ கண்ணா, பாண்டவருக்கு நாடு கேட்க வந்துக்கிறேன். கொஞ்சம் கூட அச்சம் இல்லாத வந்துக்கிறேன். ஏதோ உந்தன் சூதா நான் அதாவது அச்சம் இல்லாமல் பாண்டவருக்காக நாடு கேட்க வந்திருக்கிறீ. உன்னுடைய சூது எனக்கு அனைத்தையும் தெரியும். யாரு ஜோதி சிவன் ஜோதி சிவன் திரிமூர்த்திகள் யாரு வந்தாலும் நாடு கொடுக்க முடியாது. ஓ கொடுக்க முடியாதுயா.
மரியாதை. அப்படியா? பாஞ்சாலம் சமதளில பாட்டா எல்லாம் யோ கண்ணா, இது எல்லாம் பேச வர்றியே. சரி, ஒரு சமாச்சாரம் கேக்குறேன். ஆமா யோ கண்ணா, நாடு மொத்தம் ஏமாத்தும் உனக்கு தெரியுமா? நாடு முழுவதும் 56 நாடு. நாங்க இருப்பது 100 பேர். பாடல் இருக்கிறது 5 பேர். 56ல பாதி பிரிச்சா 28 ராஜ்யம். 28 ராஜ்யம் நாங்க பாடல் கொடுத்தா அந்த 28 ராஜ்யத்தை வச்சு நாங்க என்னையா பண்றது? ஒரே நிமிடம் கூட இந்த சீக்குரு பல்லு இருக்காது. ஒரே ஓட்டு ஓடி நீ மீண்டும் இறந்து வச்சுக்க. புரியுதா? பின்பாடு இடுமேல் இருந்தால் உனது நியாயம். இங்க இருந்த நடக்கிறதான ஏதாயிலும் வீடு பம்பு நடக்கும். கூடிய வெட்ட வெளிச்சும் புட்டு வச்சிருவேன். ஆனா நீ வந்திருக்கூடிய சூது எப்படி தருவது? உனது எண்ணத்தில் சூது. யோதோசிரி பிள்ளைகிட்ட பால் கொடுக்கும் பயதுகிட்ட எப்படி விளையாடி கொண்டு வருகின்றையோ அத்தனை போல் வருகின்றார். ஆனால் ஆதி நாள் முதல் கொண்டு உனது எண்ணத்திலே சூதுக்காரையா நீ. எப்படி என்றால் எனக்கும் அந்த சோதனைக்கும் ஒப்பு தாமலம் மாற்றினார்கள். மாற்றின தருணத்தில் நயமாக அர்ஜுனனுக்கு கூட்டி அனுப்பிச்சு கூட்டு மாறியா நீ. அதுதான் போட்டும் பிள்ளை லக்னகுமார் இருக்கு. அவனுக்கு பொண்ணு கேட்டு போகணும். பொண்ணு கேட்டும் பொண்ணு கொடுக்குறேன்னு இந்த மக்கால போய் இந்த தான் தாம்பலம் மாத்தணும். என்ன செய்யணும் தெரியுமா? நயமாக அவன் அரமா அபிமன்னன் கட்டோடு கச்சன் எல்லாருமே கூப்பிட்டான். பட்பரிங்க இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஆளுக்கு ஒரு கத்தி வச்சு நிக்கிறாங்க. நான் பொண்ணு தூக்கி நடத்துக்கு போனேன். வர சுக்குரவாரம் கல்யாணம் சொன்னான். என்ன பண்ண வச்சாங்க? இவருடைய குழந்தைக்கு தலைமையிலே குடல் வழக்கு வைத்தாங்க. வச்சுட்டு அந்த எண்ணெயானது வெந்து மூக்கு மேல உயிது. அப்பா என்று அலறி நிற்கிறான்.